நானும் எல்லாம் அறியாத வயசுல ஒருத்தனை அடிக்கிறது, மிதிக்கிறது, ஒருத்தனை கலாய்க்கிறது, 10 பேரோட சேர்ந்துட்டு போய் ஒருத்தன் மிரட்டுறது, இதான் கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கை வந்துட்டு தம்பி அது இல்லடா கெத்து. உனக்கு படுத்து எழுந்திருக்க இடம் இல்லை, படுத்து எழுந்திருக்க வீடு இல்லை, திங்க சோறு இல்லை, ஏன் விடிஞ்சு வந்து அவனுக்கு டீ குடிக்க 10 ரூபா காசு இல்லடா, அதெல்லாம் சம்பாரி, அதான்டா கெத்துன்னு சொன்னிச்சு. அது உண்மையிலே நிஜமான வாழ்க்கை தான். இன்னைக்கு யாரெல்லாம் கெத்தாக இருந்தார்களோ இளம் வயதுல அவர்களாம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்களும் கெத்தா இருக்கிறானுங்க, பட் விடிஞ்சு எழுந்திரிச்சா பையில 1 ரூபா காசு இருக்காது. கெத்தா இருக்கிறவங்க தான் வாழ்க்கை. வருமானம் வந்துட்டு ஒரு வாட்டிடும் வாழ்க்கை, அன்னைக்கு தான் உனக்கு புரியும். எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்கு தம்பி. 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நேர காலமே கிடையாது. அந்த 10 ரூபா சம்பாதிக்க பத்திரமா சேர்த்து வைக்கிறான் பாத்தியா, என்னண்டா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பான். கெத்து ஒரு மயிரும் கிடையாது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு தான். அதன் பிறகு வாழ்க்கையோட ஓட்டம் வேற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். நம்மளால அதுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியாது.